ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்கள் யாவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? ஆமேன் சொல்லணும். சரியா? முதல்ல எங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பக்கத்தில் பூதத்தான் குடியிருப்புன்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் கிறிஸ்தவங்களே கிடையாது. சுவிசேஷம் உள்ள வருவதற்கே எதிர்ப்பு. அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்த என்னையும் கூட கர்த்தர் கிருபையாய் 2000ஆவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மும்பை பட்டணத்தில் வைத்து சந்தித்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் அவருடைய பணியிலே ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். என் சாட்சியெல்லாம் சொன்னால் ரொம்ப பெரிய சாட்சி. ஆனால் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் அண்ணன்ட்ட வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இதோடு 24 ஆண்டுகள் நிறைவு பெற்று 25ஆவது ஆண்டுக்குள்ளாக இன்றைய தினத்தில் அடி வைத்து வைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதுலேயும் அந்த காலை வேளையிலே உங்களுடைய சபையிலே ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எந்த கிராமத்தில் சுவிசேஷம் வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி எடுத்தோமோ அதே கிராமத்தில் இருந்து தேசமும் ஏன் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வதற்கு பாத்திரமாய் ஆண்டவர் எங்களை எடுத்து நினைச்சார், பயன்படுத்தி வருகிறார். எங்களுடைய ஊழியத்தோட பேர் ஜீத் மினிஸ்ட்ரி. ஜீசஸ் த எல்சடா எவாஞ்சலிக்கல் டீம்ஸ் ஹோப் மினிஸ்ட்ரி. இயேசுவே சர்வ வல்லவர் சுவிசேஷ குழுவின் நம்பிக்கை ஊழியங்கள் என்று சொல்லி அந்த ஊழியத்தோட பேர். உங்களுக்கு தெரியலாம், எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது. அங்கெல்லாம் சேர்ந்து இவங்க இணைந்து ஊழியம் செய்யாமல் ஏன் புதுசாக ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். கேட்பது நியாயம்தான். நாங்கள் எங்களோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது, எங்கள்கிட்ட ஜெபக்குழுவில் உள்ள சகோதரர்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்க. ஆனால் மற்ற ஸ்தாபனங்களில் நாங்கள் கேட்கும்போது அவங்க ஒரு 12th குவாலிஃபைடாக என்ன செய்யணும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே எல்லாமே 5, 4, 8 ஃபெயிலு அப்படின்னு இருந்ததுனால அவங்களால முடியலை. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, அண்ணே படித்து பட்டம் வாங்கியிருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, பைபிளில் அப்படி இல்லை, ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம். அதனால் படிப்பு ஒரு தடை கிடையாது. ஆனால் படித்தா நிறைய செய்யலாம். அதுக்காண்டி படிக்காமல் இருக்குன்னு நினச்சிடாங்க. படித்தவர்கள் செய்வதை விட படிக்காதவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. ஆனால் படித்தவங்க அதை விட அதிகமாக சாதிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பேதுரு எழுதின நிருபம் வேதாகமத்தில் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பவுல் எழுதின நிருபம் அதிகமாக இருக்கும். காரணம், பேதுரு படிக்காதவர், பவுல் படித்தவர். அதனால் படிக்காத பேதுருவை கொண்டும் தேவன் ஊழியத்தை செய்தார், படித்த பவுலை கொண்டு தேவன் ஊழியத்தை செய்தார். ஏன்னா படித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஞானத்தோடு செயல்படுவாங்க இல்லையா? அதனால் படிக்காமல் ஊழியம் செய்ய முடியாதுன்னு கிடையாது, படித்தா அதிகமாக செய்யலாம், அவ்வளோதான். சரியா? அதனால் அப்படி சொல்லி அவங்கள என்ன செய்து ஊழியத்துக்கு அனுப்பி இந்த மாதிரி ஊழியமானது அதற்காக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட 56க்கும் அதிகமான முழு நேர ஊழியர்களை கொண்டு ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா ஆகிய 8 மாநிலங்களிலே ஊழியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. அநேக எதிர்ப்புகள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு. அவைகள் மத்தியிலும் தைரியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்து வருகிறார். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய உதவி என்னது? இந்த ஊழியத்திற்காக நல்லா ஜெபியுங்க. அல்லேலூயா. விரும்பினீர்கள் என்றால் இதோடு கூட இணைந்து செயல்படுங்கள். ஆலயம் முடிந்து போகும்போது எங்களுடைய மேகசின் இருக்கும், இதில் எங்களுடைய ஜெப குறிப்புகள் அடங்கியிருக்கும். இதை நீங்கள் பெற்று அதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நிசி என்கிறதான ஒரு மேகசின் ஆண்டவருடைய வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். ஒரு மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்காக வரவில்லை ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். உடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி வழி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். பேசுகிற உடைய பிள்ளையை மறைத்து தூய ஆவியானவர் வெளிப்படுவராக பெரிய காரியங்களை செய்யும், வழி நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 26வது 27வது வசனம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேயனுடைய நாட்டிற்கு சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது
வெகு நாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அதே மாதிரி சேர்ந்து வாசிங்க. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை அப்படியே எடுத்து வச்சுடுங்க. 26வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரதான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம இதிலிருந்து வேதத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி கொடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய பலவீனத்தை பலமாக மாற்றி பயன்படுத்தும் தேவனுடைய அன்பு. என்னுடைய பலவீனத்தையே பலமாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய அன்பு என்கிற தலைப்பில் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம், எனக்கு படிப்பறிவு கம்மி, அல்லது எனக்கு பேச தெரியாது, அல்லது எனக்கு மற்றவர்களை போல ஒரு ஜெப கோர்வையாக பண்ண தெரியாது, இப்படி நம்முடைய பலவீனத்தை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருப்போம். இல்லை, எனக்கு அதிகமாக மறதி உண்டு, என்ன படித்தாலும் என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும், என்ன எப்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இல்லை, மற்றவர்களை வசீகரிக்கும்படியான ஒரு உருவ அமைப்பு எனக்கு கிடையாது, அல்லது ஒரு பேசும் திறமை எனக்கு கிடையாது, என்னை எப்படி தேவன் பயன்படுத்த முடியும். உண்மையில் சொல்லணும்னா அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஏண்டா வேத வசனம் சொல்லுகிறது, பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். இல்லையா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பைத்தியமா இருக்கியா, சந்தோஷப்படு. எனக்கு சரியான ஞானம், அறிவு, போதிய விவேகம் இல்லை என்று சொல்லி ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதங்க, உங்களை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நிறைய காரியத்தை சொல்லி கொண்டு போகலாம். ஏண்டா நம்முடைய ஆண்டவர் யாரு? நம் மீது வரக்கூடிய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு சாபம் வந்தாலும் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவர் நம்முடைய ஆண்டவர். அதே ஆண்டவர் தான் நம்மகிட்ட என்ன பலகீனம் இருக்கிறதோ, எதெல்லாம் நம்மகிட்ட மைனஸாக இருக்கிறதோ, அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணி பெரிய வல்லமையாய் பயன்படுத்த, அல்லது இந்த பூமியிலே ஒரு பெரிய உபயோகமான பாத்திரங்களாய் உங்களை உருவாக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாகத்தான் இன்னைக்கு இந்த காரியத்தை என்ன செஞ்சோம், பார்த்தோம். இன்னைக்கு என் கூட என்னுடைய அன்பு நண்பர் சகோதரர் கேவா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மறதியை குறித்து நாங்கள் அதிகமாக எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பேசிக்கொள்வோம். ஏன், அவருடைய மனைவி நான் கூட சில நாள் பேசி சிரிப்போம். அப்படி மறந்துடுவார், எதனாலும் மறந்துடுவார், டக்கு டக்குன்னு மறந்துடுவார். அந்த மறதியே இன்னைக்கு அவருக்கு ப்ளஸ். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு அவங்க படித்த படிப்புக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு பாடம் கூட படித்து பாப்பா சொன்ன மாதிரி, சாட்சி சொன்ன மாதிரி எதுவுமே முடிச்சுக்கிட மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன் பல ஸ்கூலு படிப்பு சரியாக வராததுனால இந்த ஸ்கூலில் இருந்து அந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் இருந்து அந்த ஸ்கூலு மாற்றி, ஏன் காலேஜே மாற்றிருக்கிறாங்க. அப்படி மாற்றப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு டாக்டரேட் முடிஞ்சு அந்த படிப்பில் அவ்வளோதான் ஹையர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவரை பார்க்க அப்படி தெரியாது, டாக்டர் கேப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் மறதி, எதையும் மறந்துடுவார், எதை செஞ்சாலும் மறந்துடுவார். ஆனால் உண்மையிலே மறதி என்பது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். மறதின்னு ஒன்று மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்முடைய துக்கத்தில் அல்லது வைராக்கியத்தில் அல்லது கோபத்தில் நம்ம செத்தே போயிடுவோமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு துக்கமான ஒரு சம்பவம் நடக்குன்னு வச்சுடுங்களேன், அது மறக்கணும்ல. மறக்கட்டா நம்ம என்ன ஆகும், அதை நினச்சி அழுதுகிட்டே இருப்போம் இல்லையா. அப்போ மறதி தேவை தான். ஆனால் அவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அந்த பாக்கியத்தை அவர் அதிகமாக பெற்றிருக்கிறார். சில பேர் யாராவது தனக்கு எதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அதை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க,
மறக்கவே மாட்டாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ளாக ஒரு வேதனையை தான் என்ன செய்யும், உண்டாக்கும். ஆனால் அவர் எதையும் ஈஸியாக மறந்துடுறதுனால அவருக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சுருவார், மறந்துடுவார். பழைய மாதிரி சகஜமாக எல்லாத்தையும் நெஞ்சுவார், பேசுவார். அதோட விளைவு இன்னைக்கு எவ்வளவு பெரிய எதிரிகளும் அவரை நேசித்து அவர் மீது அன்பு செலுத்தும் ஒரு பாத்திரமாக கர்த்தர் அவருடைய பலகீனத்தை கூட அவருடைய பணிக்காக பலமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுட்டா? நான் அவர் இருக்கிறனால அவரை பற்றி ஒரு சின்ன சாட்சி சொன்னேன். ஆனால் இங்கே இவருடைய பலவீனம் என்னது? பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன். இன்னும் அவருடைய காரியத்தை சொல்ல போனால் ட்ரெஸ் போட மாட்டார், யார் அவர் பக்கத்தில் போக முடியாது, வீட்டில் தங்க மாட்டார். எவ்வளோதான் கட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சாலும் வீட்டில் இருக்க மாட்டார். ரத்துக்கிட்டு எங்கே போயிடுவார்? கல்லறைகளுக்கு போயிடுவார். இப்படி எல்லாராலும் இவன் அவ்வளோதான் முடிஞ்சுது, இவனுடைய காரியங்கள் இனிமேல் ஒப்பேறாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன். பிறந்த நாள்ல இருந்தே அவருக்கு பிசாசு பிடிக்கல, அங்கே அப்படி சொல்ல, ரொம்ப நாளாக வெகு நாட்களாய் பிசாசு பிடிக்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த மனுஷன் நல்லா தான் இருந்திருப்பான், ஆனால் பிசாசுக்கு என்ன செஞ்சிருப்பான்? இடம் கொடுத்துருப்பான். அல்லது பிசாசுக்கு எது பிரியமோ அந்த காரியத்தை செய்கிறது தான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பிசாசுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க தம்பி, நேரம் ஆகுதுல்ல, என்னம்மா? தவறு செய்கிறது பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் தானே? கைத்தட்டுங்க தம்பிக்கு. எதெல்லாம் ராங்கோ அதை செஞ்சால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எதெல்லாம் சரியோ அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் பிசாசை குறித்து தெளிவாக பைபிளில் தான் போட்டிருக்கு, வேற எங்கேயுமே போட்டது கிடையாது. ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ பொய் அப்படிங்கிறத சொல்லாத ஆள் யாராவது இருப்போமா? பொய் சொல்லுவியாம்மா? எப்பமாவது அதுதானே தம்பி? பொய் சொல்லுவியா? எப்பவும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஏதாவது பாதிப்பு வரபடி சூழ்நிலை வந்தால் பொய் சொல்லிடுவேன். இந்த பொய் சொல்லும் போதுலாம் இந்த வசனத்தை நினைச்சு பார்க்கணும். பிசாசு எப்படி இருக்கான்? பொய்யனும். ஆமாம், அப்போ பொய் சொல்றவன் யாரா? நான் சொல்லலை, நான் சொல்லவே இல்லை. பொய் சொல்றவன் பிசாசு அப்படின்னு வசனம் சொல்லுது. பொய்யனும் அவன் அப்படிதான் இருக்கான், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ வசனத்தின்படி பார்த்தா பொய் சொல்லுகிறவனை ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள். ஏன்னா அவன் தானே பொய்க்கு பிதா. அப்போ பொய் சொன்னா நம்ம அது சொல்லக்கூடாது இல்லையா? அந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கு. அதனால தயவு செய்து வாயில பொய்ய வரக்கூடாது. சம்திங் ஏதோ ஒன்று இடம் கொடுத்துனா பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு, பிசாசு உள்ள வந்துன்னா கண்டிப்பா அது வேலை என்ன செய்யும்? காண்பிக்கும் இல்லையா? இப்போ கொஞ்சம் நெருப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பைபிளில் சொல்லிருக்கு, வஸ்திரம் வேகாமல் யாராவது நெருப்பை தன்னுடைய மடியில் கட்டிட்டு போக முடியுமா? கொஞ்சம் நல்ல நெருப்பு எடுத்து சாலில் வச்சுட்டு போக முடியுமாமா? ஏன் எரிஞ்சிடும். நெருப்பு அதோடைய வேலையை காமிச்சிடும். அதே போல் பிசாசு அவன் வேலையை என்ன செஞ்சிருவான்? உள்ளே வந்துட்டு காமிச்சிருவான். காமிச்சு அவன் தான் தவறு செய்ய தூண்டுவான். அதுக்கு அடுத்த கட்டம் தான் என்னது? தவறு என்னென்ன தப்புலாம் உண்டு அவ்வளோத்தையும் பண்ண தூண்டுவான். என்னென்ன காரியங்கள்லாம் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ அதெல்லாம் செய்ய தூண்டுவான். இவன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டு கல்லறையிலேருந்து மக்கள் எல்லாம் கூக்குரலிட்டு ஒருத்தரையும் நிம்மதி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்படா என்ன, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, சில மக்கள், எப்படா இவன் செத்து தொலைவான் இல்லையா? அப்படிலாம் யாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நினச்சிருக்கீங்களா? இவெல்லாம் உயிரோடு இருக்கிறதோட செத்தா நல்லா இருக்கும் என்ன குறித்து ஒரு ஆள் சொன்ன சாட்சி. சென்னையில் இருக்கிறார் ஏடி ராஜன், அந்த அண்ணன் பேர். அவங்க ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்துருட்டும் ஆண்டவரே. அவங்க என்னை பற்றி அவங்களுடைய சபையில் என்னை கூட்டு போய் சாட்சியாக சொன்னாங்க. நான் ரசிக்கப்பட்ட பிறகு இவெல்லாம் உயிரே இருக்கக்கூடாது, இவன் சாவட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சேன்? ஜெபம் பண்ண. இன்னைக்கு ஆண்டவர் அவனையும் லேலோயா பலவீனமாய் இருக்கிறதெல்லாம் பலமாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். இவெல்லாம் செத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருவாங்க, அவன் ஆண்டவர் தொடுவார். அந்த மனுஷனை
அவன் எதிர்கொண்டு வாரான். ஏசு அங்கே இறங்கி வந்திருக்கிறார். ஏசு இறங்கி வந்தோடனே டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டாரு. இங்கே இருக்கிற எல்லா பிசாசுகள் ஏசு நாம அவருடைய நம்ம தான் அவர் பேரை சொல்லணும், ஆனால் அவர் ஓடட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஓடணுன்ன உடனே அங்கே அடுத்த வசனத்தை படிச்சோன்னா அவர் கட்டளை இட்டதுனால தான் அங்கே வந்திருப்பான். வந்து எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு உண்மை வேண்டிக் கொள்கிறோம். ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுது. என்ன? அந்த பன்றி கூட்டத்திற்குள்ளாக எங்களை அனுப்பும். பன்றிக்குள்ள ஈஸியாக நினைஞ்சிட்டான், பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். சரி, அந்த பன்றிகளை குறித்து சின்னதாக ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த பன்றி தன் வாழ்நாளில் முழுவதும் பூமியை பார்த்தே, பூமிக்குரியதை பார்த்தே என்ன செய்யுமா? வாழுமா. மேலே பார்க்கவே செய்யாதான். எப்போ மேலே பார்க்குமா? நம்ம ஊரில் இந்த பன்றி பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பன்றியை பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய கம்பி சுருக்கு போட்டு கம்பி போட்டு என்ன செஞ்சுருவாங்க, பிடிச்சி காலை ரெண்டையும் கட்டி ஒரு கம்பை விட்டு அப்படி தூக்குவாங்க. எதுக்கு? கசாப்புக்கு கொண்டு போகும்போது. அப்போ தான் மேலே பார்க்குமா, ஏப்பா மேலே இவ்வளோ பெருசு இருக்க அப்படின்னு பார்க்குமா. பட்டு நோ யூஸ், அதோட முடிச்சிடுவாங்க கதையை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பூமிக்குரிய காரியங்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலே இருக்கிற தேவனை பார்க்கிறதே கிடையாது. பூமியில் எப்படி வாழலாம், பூமிக்கு வாழ்வதற்கு என்ன செய்யலாம், அதுக்காண்டி என்னென்னலாமோ இஷ்டத்துக்கு செய்து வாழதோம் என்றால் ஒரு பன்னி வாழ்க்கை. அப்படி வாழ்கிறவங்களை ஈஸியாக பிசாசு செஞ்சிருவான், அட்டாக் பண்ணிடுவான். அட்டாக் பண்ணி மூழ்கடிச்சு கொன்றுவான். ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டார். ஆனால் அது பண்ணியாக இருந்தாலும் சொத்து யாருக்குள்ளது? அந்த கிராமத்து மக்களுடையது இல்லையா? பன்றியை வாங்கி விலை கொடுத்து வாங்கி வளர்த்துட்டு இருக்குது யாரு? கிராமத்து மக்கள். அதனால் நான் சம்பவித்ததை கேள்விப்பட்டவன வராங்க, வந்து பார்க்குறாங்க. எல்லாம் பண்ணி போயிட்டா, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவன் விடுதலை ஆயிட்டான். அவ்வளவு நாள் இந்த மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் விடுதலை ஆயிட்டான். ஆனால் அதை குறித்து யாருமே சந்தோஷப்படலை. அவங்க கவலைலாம் எதை குறித்தா இருக்கு? பண்ணி போயிட்டேன், தங்களுடைய சொத்துகள் போய்விட்டது. ஆனால் இவ்வளவு நாள் எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் விடுதலை ஆகிட்டான், நல்லா ஆகிட்டான் அப்படிங்கிற சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, தம்பி என் பிள்ளை ரொம்ப தொந்தரவு பண்ணுதான், என் மகா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கான், பையன் ரொம்ப கோபக்காரனாக இருக்கிறான், சண்டை போடுறான், இன்னும் பயங்கரமாக கம்பெனி பண்ணுவாங்க. அவனுக்காண்டி ஜெபம் பண்ணிவிடுங்க தம்பி, அவனுக்காண்டி ஜெபம் பண்ணிவிடுங்க தம்பி அப்படின்னு. கடைசியில் ஜெபம் பண்ணி அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் ரசிக்கப்பட்டுருவான். இப்போ சந்தோஷம் தம்பி, நல்லா இருக்கான் அப்படிம்பாங்க. திடீர்னு வருவாங்க, நான் 1-2 சாட்சி இல்லை, நிறைய சாட்சி சொல்ல முடியல. திடீர்னு வருவாங்க, தம்பி ஊழியத்துக்கு போனங்க தம்பி. அது எப்படி தம்பி, வீட்டில் இதெல்லாம் யார் பாப்பா அப்படிலாம். இப்போ பிள்ளை ரசிக்கப்படணும், ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது? ஊழியத்துக்கு போயிடக்கூடாது. அவன் ரசிக்கப்பட்டு நல்லா இருக்கணும், ஆனால் பூமியில் வேலை செய்யணும், உலகத்துக்காக வேலை செய்யணும், ஊழியத்துக்கு பெறக்கூடாது. ஆனால் பைபிளில் சூப்பர் ஆர்டர் சொல்லியிருக்குது. உனக்கு கற்பந்தருக்கு பிறக்கிற பிள்ளைகளில் முதல் பலன் யாருக்குடையது தான்? கர்த்தருடையது தான் இல்லையா? அப்படி வீட்டுக்கு ஒரு பிள்ளையே ஊழியத்துக்கு கொடுத்தா இன்னைக்கு உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி கொடுக்க மக்களுக்கு மனசு வருவது இல்லை. ஒரு சில வீடுகளில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த குடும்பமெல்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லாயிருக்கும். லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சாபம் பாவ கேடுகள் எல்லாம் மாறணும்னா உங்கள் பிள்ளைகளை ஒருத்தர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். உண்மையாக அவங்க ஊழியம் செஞ்சாங்கன்னா அந்த வீட்டோட எல்லா சாப கட்டுகளெல்லாம் என்ன செஞ்சிடும், மாறி போய்விடும். எந்த ஊழியத்துக்குனாலும் ஏதாவது ஒரு பணி. ஏன்னா ஊழியத்தில் பல விதமான ஊழியர்களாக இருக்கிறாங்க. சிலவங்க மிஷனரி பணிக்கு அனுப்புவாங்க, சிலவங்க கோயிலில் வேலை செய்கிற பணிக்கு அனுப்புவாங்க, சிலவங்க குருமார் பணிக்கு அனுப்புவாங்க, இப்படி எழுத்து வேலைக்கு அனுப்புவாங்க. இப்படி ஏதாவது ஊழியத்தில் உள்ள பகுதிக்கு ஏதாவது ஒரு பகுதியில் தேவனுடைய பணியை செய்யும்படியாய் அர்ப்பணித்திருந்தால் நலமாக இருக்கும். வீட்டில் ஒருத்தர். ஆனால் மக்கள் இப்போ அதை செய்ய முடியாங்க. ஏன்னா நானே ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தான் பெற்று வச்சுருக்கேன், அதை எப்படி தம்பி கொடுக்க? நானா வேண்டான்னு சொன்னேன்? லேலூயா. கர்த்தர் நிறைய கொடுப்பாருங்க, ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த மனுஷன் இப்போ இவன் விடுதலை ஆயிட்டான். இதில் ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க. அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்தவனா எங்க செஞ்சிருப்பான்?
உட்கார்ந்துருப்பான். இப்போ அவனுக்கு அந்த இடத்துல வஸ்திரம் எப்படி வந்ததுன்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இயேசு கிறிஸ்து கையில் வஸ்திரத்தை கொண்டு போகக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அவனும் வஸ்திரம் இல்லாதவன் உட்காந்து கல்லறையில் இருக்கான், வீட்டில் கூட இல்லை. அப்போ எப்படி வஸ்திரம் வந்தது? அதான் அற்புதம். லேலூயா. பாப்பா சொன்னல, நான் எந்த பாடத்தில் மார்க் நிறையா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தனோ அதில் கம்மியாக வந்தது, ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் நான் இதிலலாம் ஃபெயில் ஆவேன்னு பார்த்தனோ அதிலலாம் அதிக மதிப்பெண்கள் பெற்று விட்டேன். அதான் அற்புதம். லேலூயா. எது நடக்காது என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் நாம் தீர்மானித்திருப்போமோ அது நடக்கும். இல்லாததை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். லேலூயா. எது இல்லையோ அதை இருக்கிறதா கூப்பிடுவார். அதான் நம்முடைய ஆண்டவர். அதே போல இருக்கிறதா அழைச்சி அவனுக்கு வஸ்திரம், அந்த இடத்துல வஸ்திரம் கிடைச்சது ஒரு அற்புதம். இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா வாழ்க்கையில் பழையன என்ன செஞ்சிடும்? கடந்து போயிடும். புதியன அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். லேலூயா. நடக்குமா நடக்காதா? என் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. நான் தூக்க மாட்டேன். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கு? அற்புதம் நடந்திருக்கு. என்ற நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். லேலூயா. நல்ல அற்புதம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம். இப்போ இவங்களுக்கு இழப்பு தாங்க முடியல. இப்போ இந்த மக்களெல்லாம் என்ன செய்தாங்க? ஒரு வேண்டுகோள் வைக்காங்க. என்ன வேண்டுகோள் வைக்காங்க? ஏசப்பா நல்லா இருப்பேரு, ஒரு நாள் உள்ள வந்ததுக்கு எங்க பண்ணி பூரா காலி, தயவு செய்து எங்க ஊரை விட்டே ஓடி போயிடும், எங்க வரண்டா. இயேசுவை மொத்த கிராமத்து மக்களும், இப்போ கிராமம்னு சொல்லல பட்டணம்னு சொல்லியிருக்கு, மொத்த பட்டணத்து மக்களும் வேண்டாம் என்று சொல்லி, நீங்க எங்கேயாவது பெருங்கன்னு சொல்லி செஞ்சாங்க, சொல்லணும்னா விரட்டி விட்டுட்டாங்க, விரட்டி விட்டுட்டாங்க. இதை யோனா புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் சொல்லுங்க, தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனால மொத்தம் 4 சாப்டர் தான் இருக்கு, ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்போ கிருபைனா யாரு? கிறிஸ்து கிருபையா வராரு. இப்போ இவங்க ஏன் அவங்கள விரட்டி விடுறாங்க அப்படின்னா, பொய்யான மாயை என்னது? உலக சம்பத்து, உலக ஆசீர்வாதங்கள். இந்த பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தான் வேண்டாம் என்று விரட்டி விடுவார்கள். விரட்டி விட்டுட்டாங்க. இப்போ இந்த புத்தி தெளிந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலையான இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கான், ஆண்டவரே நான் உங்க கூட வந்துடுறேன். அவங்க ஏசினா ஏசிட்டு போட்டோம், நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் அவனை கூட வரதுக்கு என்ன செய்யலை, ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லுதான், வேண்டான்ட்டார். என் கூட வந்து செய்யண்டாம், ஆனா உன் வீட்டில் உள்ள ஆட்களுக்கு போய் சொல்லு. இப்போ சரி அப்படின்னு ஆண்டவர் போயிட்டார். இப்போ வீட்டில் உள்ள இவனுடைய பலகீனம் என்னன்னா, பிசாசு பிடித்திருக்கும் போது ஊருக்கே தொந்தரவு கொடுத்த மாதிரி இவன் பேசுனா சொல்லிக்கிட்டே இருப்பான். யார்கிட்ட வாய் நிறுத்தாத ஆட்கள், சில ஆட்கள் இருக்கான், பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணாங்க, பேச்சை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதை மாதிரி ஒரு இவனுடைய பலகீனம். இந்த பலகீனத்தை ஆண்டவர் ப்ளஸ்ஸாக பயன்படுத்தி மொத்த பட்டணத்துக்கும் இயேசு தனக்கு செய்ததை சொல்ல வைத்தார். அல்லேலூயா. இவனுடைய பலகீனம் என்னது? பிசாசு பிடித்து துன்பப்பட்டு கொண்டு இருந்தான். அது அவனுடைய பலகீனம். எல்லாட்டையும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குது, அது அவனுடைய பலகீனம். அந்த பலகீனத்தையே பிசாசு பிடிச்சிருந்தேன். நான் சொல்ற சாட்சியை சொல்றேன் இல்லையா, பலவீனம் அவனுடைய பலமுள்ள பிசாசு பிடிச்சிருந்தது ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழல். ஆனால் அதையே பலமான சாட்சியாக ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார் இல்லையா? நான் இந்த மாதிரி பிசாசு பிடிக்கல, ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். எங்கள் ஊரில் நீங்கள் யாராவது நிம்மதியாக தூங்குனீங்களா? நான் எவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி தானே சாட்சி சொல்லியிருப்பான். நான் ட்ரெஸ்ஸு கூட போடாமல், யாரும் அந்த கல்லறைக்கிட்ட கூட வர முடியாமல், யாரையாவது அடக்கம் பண்ணால் கூட என் கல்லறைக்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த அளவுக்கு உங்களை குடும்பப்படுத்திட்டு தானே இருந்தேன். இயேசு என்ன மாற்றினார் இல்லையா? அந்த இயேசு தானே உண்மையிலேயே தெய்வம் என்று சொல்லி அவன் சொல்லியிருப்பான் இல்லையா? அப்போ அந்த பலகீனத்தை கூட பலமுள்ள சாட்சியாய் மாற்றி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் வீட்டுக்கு மட்டும் தான் போய் சொல்ல சொன்னார் ஆண்டவர். அவன் மொத்த பட்டணத்துக்கு இருந்துட்டான்.
போய் சொல்லி எல்லாரையும் ரெடி பண்ணிட்டான். இயேசு அடுத்தால வரும்போது இவங்கெல்லாம் ஆவலோடு எரிஞ்சிட்டு இருக்காங்க. 40வது வசனம் படிங்க. இயேசு திரும்பி, அதை 38 படித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா முதல்ல அவங்க வேண்டான்னு விரட்டி விடுவாங்களா. படிங்க. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அதுக்கு வேண்டான்னு சொல்லி அந்த மக்கள் சொல்லுவாங்களா. 37 அப்படிங்க. எல்லாரும் மிகவும் பயந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவை பார்த்து எங்களை விட்டு நீங்க போயிருங்கப்பான்னு சொல்லி என்ன வேண்டிக் கொண்டார்கள். என்னது ரிக்வெஸ்ட் பண்றாங்க, எங்களை விட்டு போயிருங்கப்பா, நல்லா இருப்பி எங்களை விட்டு போயிருங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். இப்ப 40 படிங்க. நான் உங்க கூட வந்துருதுன்னு உத்தரவு கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொன்னார். அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணம் எங்கும் பிரசித்திப்படுத்தினான். அல்லேலூயா. இதான் முக்கியம். ஆனா ஆண்டவர் அவனை எங்க அனுப்புனாரு? வீட்டில் போய் தான் சொல்ல சொன்னார். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? மொத்த ஊருக்கு சொல்லிட்டாங்க. ஹலோ, கேட்கா? நான் படிப்பு இல்லை, இவ்வளோ நாள் நான் பிசாசு பிடியில் இருந்தேன், நான் போய் என்னத்தை கர்த்தருக்கு பெருசாக சாதிச்சிட முடியும்? எனக்கு பேசவே தெரியாது பிரதர். என்னெல்லாம் போய் ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? ஏங்க அந்த மனுஷனை பாருங்க. அன்னைக்கு தான், அப்பதான் ஆண்டவர் அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு தான் போன்னு சொன்னார். ஆனா அவன் மொத்த பட்டணத்தையே ஆண்டவருக்காக என்ன செஞ்சிட்டான்? ஆதாயப்படுத்திட்டான். எந்த மக்கள் இயேசுவை வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்களோ அதே மக்கள் இயேசுவை வேண்டும் என்று சொல்லி படிங்க. 40. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு திரும்பி வரும்போது இயேசு எப்படா வருவார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக ஏங்கி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அவர் வந்தபோது சந்தோஷமா வாங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு மனுஷன், ஒரு பிசாசு பிடிந்திருந்த ஒரு மனுஷன், எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவனை கொண்டு தேவன் முழு பட்டணத்தையே ஆதாயமாக்க முடியும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் கொண்டு இன்னும் எவ்வளவு காரியத்தை செய்ய முடியும் இல்லையா? அல்லேலூயா. அதனால் என்னுடைய பலகீனம் இதெல்லாம், நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்துட்டேனே, நான் இப்படி இருந்துட்டேனே, என் சூழ்நிலை எப்படி ஆகிட்டேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுருங்க. அந்த பலகீனத்தை எல்லாம் பலமுள்ள சாட்சியாய் மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை கூட ரட்சிக்க வழி இல்லாத மனுஷனையும் மொத்த பட்டணத்தையும், நல்லா அதை அப்படி யோசித்து பாருங்க, மொத்த பட்டணத்தையும் துன்புறுத்தி கொண்டிருந்த மனுஷன், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் மொத்த பட்டணத்தையும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன் இப்போ அப்படியே ஆண்டவர்களை வந்ததுனால மொத்த பட்டணத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றிவிட்டான். ஸோ நம்முடைய பலவீனம் என்பது தேவனுடைய கையில் போயிட்டு அப்படின்னா பலமாய் மாறிவிடும். அதனால் உங்களுடைய பலவீனத்தை குறித்து என்ன செய்யாதுங்க? வருத்தப்படவே செய்யாதுங்க. இயேசு வந்துட்டாருன்னா அந்த பலவீனம் கூட பலமுள்ளதாக மாறிவிடும் என்பதில் ஐயமே இல்லை. நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நான் படிக்காதவளாக இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் குடும்ப சூழ்நிலை இருக்கிறது, நான் போய் என்ன செய்ய முடியும்? தாழ்வு மனப்பான்மை எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு லாஸ்ட்டாக ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். அயர்லாந்து தேசத்திலிருந்து ஒரு அம்மா தன்னுடைய அந்த தேசத்தில் எல்லாருடைய கண்கள் எப்படி இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும். நமக்கு கருப்பு கலரில் இருக்குல்ல, அந்த நாட்டில் அந்த அம்மாவுக்கு அந்த எல்லாத்துக்கும் அங்கே ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால்
இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன வந்துட்டு, இந்த பெண்மணி குழந்தை கருப்பு கலரில் வந்துடுச்சு. அப்போ எல்லாரும் கண்களும் ஊதாவாக இருக்கும்போது நம்ம கண்ணு கருப்பாக இருந்தால் ஃபீல் ஆகுமாவாதா? அது ரொம்ப துக்கத்தோடு இருந்திருக்குது. இப்போ வளர்ந்தது, நாட்கள் சென்றது. அந்த அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஊழியத்துக்காக அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. இங்கிருந்து ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். கிட்டத்தட்ட நிறைய ஆரம்ப கல்வி சாலைகள், மருத்துவ சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தி அநேக பேருக்கு மருத்துவம் கிடைக்க வழி செய்து இன்றளவும் அந்த மருத்துவமனை இயங்கி கொண்டிருக்கிறது. இன்றளவும் மிஷனரிகள் குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய பாடசாலைகளாக அது இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா அந்த நாட்களில் காணப்பட்டாங்க. அதுக்கு காரணம் அந்நிய பெண்மணியாக தெரியாமல் இந்திய பெண்மணியாக தெரியும்படி என் கண்ணு கருப்பாக இருந்தது தான் காரணம் என்று சொல்லி. கருவெளி, நம்ம கருவெளின்னு சொல்லலாம், அங்கே ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் ப்ளூவாக இல்லாமல் கருப்பாக இருந்துட்டேன்னு ஃபீல் பண்ணேன். அது என்னுடைய பலகீனம். அந்த பலகீனத்தை கூட இந்த தேசத்தில் ஒரு பலமாக மாற்றி ஒரு பெரிய சாட்சியாக எடுத்து தேவன் நிறுத்தி இருக்கிறார். டோனாவூரில் ஊழியத்தை, அந்த பகுதியை மையமாய் கொண்டு ஊழியத்தை செய்த ஏமி கார்மிக்கல் அம்மா இல்லையா? அதனால் தேவன் உங்களுக்கு ஒரு பலகீனத்தை கொடுத்தாருன்னா அந்த பலகீனம் கூட அவருக்காக பயன்படுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். லேலூயா. இப்படி இந்த மாதிரி நிறையா உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்ன, அந்த அம்மாவுக்கு ப்ளூ கலர் இருக்க வேண்டிய அந்த கருவெளியானது கருப்பு கலரில் இருந்ததுக்கு அந்த அம்மா ஃபீல் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் ஊழியத்துக்கு தேசத்துக்கு வந்த பிற்பாடோ அதே எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, துதித்தார்கள். அதனால் உங்களுடைய பலகீனம் எதுவாக வேணாலும் வந்து போட்டு அதை நினச்சியாங்க, கவலைப்படாதங்க. கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, என்னுடைய பலவீனத்திலே, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் மனம் சோர்ந்து தொய்ந்து போயிருந்தாலும், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, என்னை எப்படி என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் பிள்ளைகள் இருந்தாலும், அந்த பலவீனத்தை எல்லாம் பலமாய் மாற்றி பெரிய சாட்சியாய் எடுத்து பயன்படுத்துகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மனிதனை எப்படி முழு பட்டணத்தாரும் உம்மை வேண்டாம் என்று சொல்லி விரட்டி விட்டார்களோ, அதே மொத்த பட்டணத்தாரும் இயேசு எப்போ வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கும்படியாய் ஆண்டவரே ஊழியம் செய்வதற்கு எடுத்து பயன்படுத்தினீரே. அதே போல எங்கள் தேசத்திலே அநேக இடங்களிலே இயேசு வேண்டாம் என்று சொல்லி விரட்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பா, உம்முடைய வருகையை எதிர்பார்க்கும் தேசமாய் எங்கள் தேசத்தை மாற்றுவதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களுடைய பலகீனங்களை குறித்து நாங்கள் வெட்கப்படாது, உங்களுடைய பலகீனங்களை குறித்து மேன்மை பாராட்ட எங்கள் பலகீனங்களை எல்லாம் பலனாக எடுத்து பயன்படுத்தும். தாழ்த்தி திருக்கரம் தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.